Hello friends. So in the video RRB NTPC 2025 undergraduate exam so 13 August GK question full அது மட்டும் இல்லாம அதோட important points அதையும் சேர்த்து பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். So அந்த நான் சொன்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா so எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா क्वेश्चंस நிறைய வருது. So அதனால வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Who is the director of Lapata Ladies? So இது பாத்தீங்கன்னா நான் இது போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். IIFA Awards 2025. So இந்த அவார்ட்ஸ் உடைய கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து நான் கொடுத்திருந்தேன். இதுல இருந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்பாங்க அப்படினு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா IIFA அவார்ட்ல பெஸ்ட் ஃபிலிம் வந்து கேட்டிருந்தாங்க. சோ என்ன அப்படின்றது ஓகேவா? சோ இந்த பெஸ்ட் ஃபிலிம் தான் பாத்தீங்கன்னா இந்த லபாட்டா லேடிஸ்ன்றது ஓகேவா? அந்த பெஸ்ட் ஃபிலிம் உடைய டைரக்டர் இப்போ யாருன்னு கேக்குறாங்க ஓகேவா? சோ யாருன்னா கிரண் ராவ் ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த IIFA அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது 25வது எடிஷன் 2025 நடக்கிறது பாத்தீங்கன்னா 25வது எடிஷன். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு ஓகேவா? சோ அதுல இந்த லபாட்டா லேடிஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த IIFA அவார்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்குன்னா 10 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து போன வீடியோல நான் கொடுத்திருந்தேன். ஸோ இந்த IIFA அவார்ட்ஸ் உடைய கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த கரண்ட் UPSC சேர்மன்? ஸோ UPSC சேர்மன் வந்து இப்போ வந்து யார் இருக்கா அப்படின்னா அஜய்குமார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு ஓகேவா? இதெல்லாம் கேட்கலாம், அதுக்காக தான் எழுதுறேன் ஓகேவா? சோ ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த UPSC சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த UPSC சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிக்கிள் படினா அண்டர் த ஆர்டிக்கிள் 316. ஸோ இந்த 316 படி தான் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம்ஸ் இந்த UPSC சேர்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்றது எல்லாமே இந்த ஆர்டிகிள் 316. எப்படி கேட்பாங்கன்னா இதுலயே இந்த UPSC சேர்மன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த ஆர்டிகிள் இப்படின்னு கொடுத்துருவான் ஓகேவா? ஸோ இது என்னன்னா நியரஸ்டா கொடுப்பான், அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். 316 315 317 இப்படி கொடுப்பான். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஆர்டிகிள் படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றது 316 படி ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதவிக்காலம் அதாவது டென்யூர் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இவங்களுக்கு இருக்கணும் அல்லது 65 வயசு whichever is earlier ஓகேவா? ஸோ ஒன்று அவங்களுக்கு 65 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இல்லைன்னா அவங்க அப்பாயிண்ட் ஆகி 6 வருஷம் இருக்கணும் ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டென்யூர். இந்த UPSC பற்றி பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்ல சொல்றாங்க அப்படின்னா பார்ட் 14 ஓகேவா? அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா 315ல இருந்து 323 வரைக்கும் இருக்கு ஓகேவா? ஸோ 315ல இருந்து 323 வரைக்கும் இந்த பார்ட் 4 பார்த்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஸோ சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இந்த பார்ட் 4 பாத்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இதுல உள்ள சர்வீசஸ் பத்தி சொல்லுது. இதுல உள்ள யூனியன்ல உள்ள சர்வீஸ் அதுதான் UPSC தான் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 4ல வருது. அந்த UPSC மட்டும் கிடையாது, SPSC ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 14ல தான் வரும் ஓகேவா? இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த UPSC உடைய ஆர்டிகல் வந்து 315ல இருந்து 323 வரைக்கும் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கேன். இதுல எதுனாலும் கேட்கலாம் ஓகேவா? சோ UPSC உடைய ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 315 அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. உங்களோட வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு
அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்றது எந்த ஆர்டிகிள் படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. 315 இருந்து 323 வரைக்கும். ஸோ நேத்து போட்ட வீடியோல இந்த 324 ஆர்டிகிள் 324ல இருந்து 329A வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அது எதை பத்தினா எலெக்ஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இந்த 329A தான் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது தெரியலன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோவை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நீங்க இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 315ல இருந்து பார்த்தீங்கன்னா 323 பார்த்தீங்கன்னா எதுனாக்கா சர்வீசஸ் அண்டர் த யூனியன் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 324 to 329A பார்த்தீங்கன்னா எலெக்ஷனு, அது பார்த்தீங்கன்னா பார்ட் 15ல வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிலீஸ் பண்ற ஒரு 5 ரிப்போர்ட்டை வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ல யார் டாப், அதுல இந்தியாவுடைய பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலே போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இதுல இந்தியாவுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா 131. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நேத்து கொஸ்டின்ல முந்தானத்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இப்ப டாப் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது யாருன்னா ஐஸ்லாந்து. ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது போன வீடியோலே பார்த்தீங்கன்னா இந்த WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிலீஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 4 அடிஷ்னலாக உள்ள அந்த 4 இண்டெக்ஸ் என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ட்ரைசம். இந்த ட்ரைசம்ன்றது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஸோ ட்ரைனிங் டு த ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது யாருக்காக மெயின் அப்படின்னா ரூரல்ல உள்ள யூத் பீப்புளுக்காக தான். ஓகேவா? ஸோ இது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் எங்க அப்படின்னா சார் யாருக்கு அப்படின்னா யூத்ஸுக்கு. ஓகேவா? இது எப்ப வந்து இந்த ட்ரைசம்ன்ற இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 1979. அந்த 1979ல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது 15 ஆகஸ்ட் 1979ல பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த யூத் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் கேட்பாங்க. ஸோ யூத்துடைய இவங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் உள்ள ஏஜ் குரூப் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து அவங்க ட்ரைனிங் இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக மெயினா பாத்தீங்கன்னா இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதோடைய மெயின் அப்ஜெக்டிவே பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் பேசிக் டெக்னிக்கல், இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, and entrepreneurial skills. அதாவது ஸோ தொழில்நுட்ப மற்றும் இந்த வணிக நிபுணத்துவத்தை வழங்குறது தான் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ரூரல்ல உள்ள ஒரு புவர் பர்டிகுலரா புவர் யூத் பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 9th 5-year பிளான்ல இந்த ஸ்கீமை வந்து மெர்ஜ் பண்றாங்க. 9th 5-year பிளான் படி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த யோஜனாவோட மெர்ஜ் பண்றாங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி
கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. 9th 5-year பிளான் படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா எதோடைய மெர்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து, அதாவது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இந்த யோஜனா வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 1999ல் 79ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 99ல பார்த்தீங்கன்னா இந்த யோஜனா படி பார்த்தீங்கன்னா, அதாவது 9th 5-year பிளான்ல பார்த்தீங்கன்னா இந்த யோஜனால பார்த்தீங்கன்னா இதை மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த யோஜனா இது எதுக்காக அப்படின்னா, ஸோ ப்ரொவைடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் to villagers or the rural poor. ரூரல்ல உள்ள ஸோ புவர் பீப்புள்ஸ் ஆர் வில்லேஜர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்கு பார்த்தீங்க, அதாவது இந்த யோஜனா படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து, அதாவது சுய வேலைவாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து வழங்குறது தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த 9th 5-year பிளான் படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை அதை மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அங்கே உள்ள ரூரலில் உள்ள யூத் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள இந்த பேசிக் டெக்னிக்கல் அண்ட் என்டர்பிரினியல் ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கால்டு நெப்போலியன் ஆஃப் இந்தியா. நெப்போலியன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா சமுத்திரகுப்தா. ஓகேவா, ஸோ இந்த நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இந்த சமுத்திரகுப்தாவை வந்து சொன்னது யார் அப்படின்னா, இதுவும் கேட்பாங்க, விஏ ஸ்மித். விஏ ஸ்மித் தான் பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தாவை பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த சமுத்திரகுப்தா இது யார் பீரியட்ல அப்படின்னா குப்தா பீரியட்ல தான். ஓகேவா, ஸோ குப்தா பீரியட்ல இருப்பாங்க. இந்த சமுத்திரகுப்தா வந்து இது இவருடைய ஒரு இவரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா பிரயாக் பிரஸ்டின்னு சொல்லுவாங்க. பிரயாக் அதனாலே அலகாபாத் தான், பிரசாஸ்தி, பிரயாக் பிரசாஸ்தி. ஸோ இதை வந்து இந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவருடைய கோர்ட் போயட் யார் அப்படின்னா ஹரிசேனா. ஸோ இவருடைய கோர்ட் போயட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹரிசேனான் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் வந்து யாருடைய கோர்ட் போயட்டா இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா சமுத்திரகுப்தா. ஓகேவா, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து அந்த கம்போஸ் பண்றாரு. ஓகேவா, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல யாரை பத்தின டீடைல்ஸ் இருக்குன்னா இவரை பத்தி உள்ள டீடைல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் கேட்பாங்க. இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை பத்தி வந்து டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்கு அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 2, சமுத்திரகுப்தா, ஸ்கண்டகுப்தா இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சமுத்திரகுப்தாவுடைய இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. அதை கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹரிசேனான்றவங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த சமுத்திரகுப்தா வந்து யாருடைய சன் அப்படின்னா இதுவும் கேட்பாங்க. He was the son of Chandragupta I. சந்திரகுப்தா 1. ஓகேவா, அதே மாதிரி so he was the son of Chandragupta I and குமாரதேவி.
இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தன்றவர். ஓகேவா? இந்த குமாரதேவி பார்த்தீங்கன்னா என்ன எப்படி கேட்பாங்கன்னா, சமுத்திரகுப்தாவுடைய அம்மா வந்து எந்த ஃபேமிலியை வந்து சார்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. குமாரதேவி யார் அப்படின்னா லிச்சாவி ஃபேமிலியை வந்து இவங்க சார்ந்தவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சந்திரகுப்தா 1 இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு தான் மகாராஜாதிராஜான்ட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சமுத்திரகுப்தாக்கு நெப்போலியன் ஆஃப் இந்தியா, இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு அசியூம் த டைட்டில் மகாராஜாதி ராஜா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகாராஜாதி ராஜான்னு அழைக்கப்பட்ட குப்தா ரூலர் யாருன்னா சந்திரகுப்தா 1. ஓகேவா? அதே மாதிரி சந்திரகுப்தா 2 ஸோ சந்திரகுப்தா 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன டைட்டில் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா விக்ரமாதித்யான்ற டைட்டில் வச்சிருந்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 1 வந்து மகாராஜாதிராஜா. அதே மாதிரி சமுத்திரகுப்தான்றவர் நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஷேர்ட் எ பார்டர் வித் சிக்கிம்? சிக்கிம் உடைய எத்தனை கண்ட்ரி வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணு கண்ட்ரி வந்து பார்டரை ஷேர் பண்ணுது. அது என்னன்னா நேபாள், பூட்டான், சைனா. ஸோ இந்த 3 கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா பார்டரை வந்து ஷேர் பண்ணுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் உள்ள எல்லா ஸ்டேட்டையும் பார்த்தீங்கன்னா நான் இது கொடுத்துருக்கேன், இது எந்தெந்த கண்ட்ரியோடைய வந்து இதை வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ், இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் கண்ட்ரி 3 கண்ட்ரியோடைய பார்டர் ஷேர் பண்ணது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது சிக்கிம் மட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ நேற்று நடத்தும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா மிசோரம் நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்கிம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதில் எல்லாத்தையும் நான் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுது. அது என்னென்னா பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பூட்டான், நேபாள். இந்த 3 கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூட்டான், சைனா, அதுக்கப்புறம் மியான்மர். ஸோ இந்த 3 கண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி, அது என்னன்னா பூட்டான் அண்டு பங்களாதேஷ். இந்த மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். மிசோரம், இந்த மிசோரம் தான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன். இது என்னன்னா மியான்மர் அண்டு பங்களாதேஷ். அடுத்து திரிபுரா பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டோடய பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ திரிபுராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மிசோரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே 2 கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த திரிபுராக்கும். மியான்மர் அண்டு பங்களாதேஷ் தான் பார்த்தீங்கன்னா திரிபுராக்கும் அந்த ஷேரிங் கண்ட்ரிஸாக இருக்குது. ஓகேவா? பார்டர் ஷேரிங்காக இருக்குது. ஓகே, அடுத்து
மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் வந்து அந்த பார்டர் வந்து மணிப்பூர் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான், சைனா இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் 4 கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குழப்பம். ஸோ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியான்மர் பார்டர் ஷேர் பண்ணுது. அதே மாதிரி ஸோ நாகாலாந்து இது மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஒரு கண்ட்ரியோட தான் ஷேர் பண்ணுது. அது என்னன்னா பங்களாதேஷோட தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. அதே மாதிரி இன்னொன்று நான் இங்கே விட்டுருக்கேன், நாகாலாந்தும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரியோட தான் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. அது என்ன அப்படின்னா மியான்மரோட தான். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரம் விச் பிளேஸ் டிட் வஹாபி மூமெண்ட் வந்து எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராய்பரேலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஹாபி மூமெண்ட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் ரீஃபார்ம். நான் செகண்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூமெண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வஹாபி மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ் தான். இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1889 சாரி இது எப்போ அப்படின்னா 1820 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய மெயின் அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா டு பியூரிஃபை இஸ்லாம்ஸ். அதே மாதிரி இதை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா சையத் அகமது. சையத் அகமதுன்றவர் தான் இந்த வஹாபி மூமெண்ட்டை வந்து 1820 வந்து ராய்பரேலியில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட இன்னொரு முஸ்லீம் இந்த அதாவது இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ் வந்து சொல்கிறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அது என்னதுன்னா அஹ்மடியா மூமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் டு ரிவைவ் இஸ்லாமிக் டீச்சிங். அதே மாதிரி அண்ட் ப்ரொமோட் இன்டர்ஃபெய்த் பீஸ். ஸோ பீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இஸ்லாமிக் டீச்சிங்கை ரிவைவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஹமடியா மூமெண்ட்டோடைய முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1889 வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா கார்டியன் எங்கே இருக்குன்னா பஞ்சாப்ல. ஸோ பஞ்சாப்ல உள்ள இந்த கார்டியன்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணுறாங்க இதை. ஓகேவா? அதே மாதிரி இதை யார் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா மிர்சா குலாம் அகமது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அஹ்மடியா மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1889 கார்டியன் பஞ்சாப்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. நான் அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து மூமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 2 சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எதுனாலும் கேட்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் டெக்னாலஜி சம்மிட். இந்த குளோபல் டெக்னாலஜி சம்மிட் இருக்கு பார்த்தீங்களா, இது 2025 நடந்தது. பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன்னா 9th எடிஷன். ஓகேவா? ஸோ 9th குளோபல் டெக்னாலஜி சம்மிட் வந்து 2025 வந்து நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா இது நியூ டெல்லியில நடக்குது. ஓகேவா? 9th குளோபல் டெக்னாலஜி சம்மிட் வந்து நியூ டெல்லியில நடக்குது. இதுவுடைய தீம் என்ன அப்படின்னா சம்பவனா இதுதான் பார்த்தீங்கன்னா இதுவுடைய தீம். ஸோ இதை வந்து யார் வந்து இன்னாகரேட் பண்றாங்க அப்படின்னா ஜெய்சங்கர்ன்றவர் யார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய மினிஸ்டர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னா டெல்லியில். யார் இன்னாகரேட் பண்ணுறாங்கன்னா ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இதை இன்னாகரேட் பண்ணுறாரு. யாருன்னா ஜெய்சங்கர். இதோடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவனா. ஓகேவா? அதுக்கப்புறம் 104வது அமெண்ட்மெண்ட், 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து அது எதை பற்றி சொல்லுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 104வது அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்பதான் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது என்ன சொல்லுதுன்னா இந்த seized the reservation of seats for Anglo Indian in the லோக்சபா. லோக்சபால பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார்ல, எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவாருன்னா 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த 2 பேர் நாமினேட் பண்றத இது வந்து இந்த 104வது அமெண்ட்மெண்ட் படி இனிமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லோக்சபால வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாரு. கரெக்டா? ஒருத்தவங்கள. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் த ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஸோ அங்கே ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷம்ன்றது கேட்பாங்க. இந்த 104வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் வந்து எத்தனை வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 10 வருஷம். அது எப்போ வரைக்கும் அப்படின்னா அன்டில் 2030. இதுவும் கேட்கலாம். ஓகேவா? இந்த ரிசர்வேஷனை எந்த வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு 2030 வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இங்கே பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து நாமினேட் பண்ணுவார்ல லோக்சபால. ஸோ இதுக்கு இப்போ வந்து இதை வந்து இந்த 104வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா தடை போட்டாங்க. இந்த 104வது அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்க ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியா. அது வந்து எந்த ஆர்டிக்கிள்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிக்கிள் 331 331 தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட்ஸ் the members of the Anglo-Indian community to the Lok Sabha. இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நீங்க அப்படி ரிலேட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆர்டிகிளும் நீங்க ரிலேட் பண்ணி படிக்கும்போது நிறைய உங்களுக்கு ஆர்டிகிள் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல 2 பேரை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அதாவது 2020 104வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை அவங்களுக்கான ரிசர்வேஷன் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு அமெண்ட்மெண்ட் படிச்சிங்கன்னா அது எந்த ஆர்டிக்கிளை வந்து அமெண்ட் பண்ணுது, அது எதை பற்றி வந்து மெயினாக சொல்லுது அப்படின்றத நீங்கள் ஆர்டிக்கிளோட ரிலேட் பண்ணி படிக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய ஆர்டிக்கிள் கிடைக்கும். ஸோ அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. நீங்கள் ஆப்ஷன் வச்சு கூட நீங்கள் எலிமினேட் பண்ணி போட முடியும். ஓகேவா? சும்மா வந்து நம்ம ஆர்டிகல் 1ல இருந்து 51A வரைக்கும் தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போல்லாம் இன்டெப்த்தாக அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் அமெண்ட்மெண்ட்டோட ரிலேட் பண்ணி படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கிளை வந்து அமெண்ட் பண்ணி அவன் வந்து இதை கொண்டு வந்தான், அந்த ஆர்டிகிள் எதை பற்றி சொல்லுது, அந்த அமெண்ட்மெண்ட்டை எதை பற்றி சொல்லுது, எதனால் இதை ரிமூவ் பண்ணாங்கன்ற தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ஆர்டிகிள் வந்து இது மூலியமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே.
அதுக்கடுத்து 11th ஷெட்யூல். இந்த 11th ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 11th ஷெட்யூல் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டிஃபைன்ஸ் த பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ பஞ்சாயத் ராஜ் உடைய அந்த பவர்ஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் பத்தி தான் இந்த ஆர்டிகல் வந்து இது சொல்லுது. ஓகேவா? சார் இந்த அந்த ஷெட்யூல் வந்து சொல்லுது. அதே மாதிரி ஸோ இந்த 11th ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, இது எதை பத்தி சொல்லுதுன்னு சொல்லியாச்சு, பஞ்சாயத்தை பத்தி. நான் இதை போன வீடியோலயே பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருந்தேன். அப்ப இந்த 11th ஷெட்யூல் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா 73வது 73rd அமெண்ட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? 74th அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 73வது அமெண்ட்மெண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ அதே மாதிரி இந்த 11th ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுல இருந்து கேக்குறாங்க. இந்த 11th ஷெட்யூல் distributed powers between, இது யாருக்கும் உள்ள பவர்ஸை வந்து இதை வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் உள்ள பவர்ஸா, இல்லை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கும் பஞ்சாயத்துக்கும் உள்ள பவர்ஸா அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்கும் உள்ள பவர்ஸ்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பஞ்சாயத்துக்கும் இடையில உண்டான பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றத பத்தி சொல்றதான் பாத்தீங்கன்னா இந்த 11வது ஷெட்யூல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இந்த 11th ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா இந்த எத்தனை சப்ஜெக்ட் வந்து இதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 29 சப்ஜெக்ட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 11th ஷெட்யூல்ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 29 சப்ஜெக்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரு, இந்த ட்ரிங்கிங் வாட்டர், எஜுகேஷனு, ரூரல், அதே மாதிரி ஹவுசிங்கு, எஜுகேஷனு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 29 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 29 சப்ஜெக்டை வந்து இந்த 11th ஷெட்யூல் வந்து இருக்கு. ஓகே, 11th ஷெட்யூல்குள்ள தான் இந்த 29 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 73வது அமெண்ட்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுது அப்படின்னா பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருந்தோம். 74வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி பத்தி பேசுதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த 73 இருக்கு பாத்தீங்களா, இந்த 73 பஞ்சாயத்தை பத்தின்னு சொன்னால இது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் எந்த ஆர்டிகிளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா இதுவும் கேட்பாங்க. ஆர்டிகிள் 40. ஆர்டிகிள் 40 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகிள் 40 எது கீழே வரும்? டிபிஎஸ்பி கீழே வரும், டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி கீழே வரும். அதுல வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நீங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் நீங்க ப்ரொமோட் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு வழிகாட்டுற ஒரு வந்து நெறிமுறைகள் தான் பாத்தீங்கன்னா அந்த டிபிஎஸ்பின்றது. அதுல சில வந்து இதை சொல்லியிருப்பாங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுல இந்த மாதிரி ஆர்டிகிள் 40ல எதை சொல்றாங்கன்னா, ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இங்க பஞ்சாயத்து ரிலேட்டடா வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 73வது அமெண்ட்மெண்ட் படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க இந்த 40 ஆர்டிகல் வந்து 40 பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எந்த அமெண்ட்மெண்ட்னா 73வது அமெண்ட்மெண்ட். அது எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது. அதே மாதிரி இதுல இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 240A கிராம சபா. ஸோ இதை பத்தி சொல்ற ஆர்டிகிள் எதுன்னு கேட்பாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கிராம் சபா வந்து எந்த ஆர்டிகிள் படி வந்து இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 243A. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இதுல இருந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பஞ்சாயத்து வந்து எந்த ஆர்டிகிள் படி வந்து கொண்டு வராங்க அப்படின்ட்டு. இதை 243 வச்சிருப்பான், 243B வச்சிருப்பான். இதை வந்து ஃபார்ம் பண்றது பாத்தீங்கன்னா
என்ன ஆர்டிகல் படினா 243B படி தான். என்ன போட்டுறக்கூடாதுன்னா 243 போட்டுறக்கூடாது. 243 வந்து இந்த பஞ்சாயத்துடைய டெஃபனிஷனை பற்றி தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ இது வந்து அதோடைய பஞ்சாயத்து ராஜுடைய டெஃபனிஷன். இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பஞ்சாயத்தை ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 243B படி தான். ஓகேவா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடியது, ஆனால் நிறைய பேர் மாற்றி போட்டுருவாங்க, 243 போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் கிராம சபா ரொம்ப முக்கியமானது, இந்த 243. ஸோ அதே மாதிரி இது சொல்லியிருந்தேன், இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 243லேருந்து 243O வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரிலேட்டடாக பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள். ஓகேவா? அதே மாதிரி 243Pலேருந்து 243ZC வரைக்கும் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசுறது. அந்த 243Pலேருந்து ZC வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லையும் போட்டிருந்தேன். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் போட்டிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாயத்துடைய கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எப்படினாலும் கொஷின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 79. ஆர்டிகிள் 79 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா பார்லிமெண்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டை வந்து நான் கான்ஸ்டியூட் பண்ணலான்றத, அதாவது வந்து உருவாக்கலாம், அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து எதை பற்றி எந்த ஆர்டிகிள் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகிள் 79 சொல்லுது. இந்த பார்லிமெண்ட்ல இது கேட்பாங்க, பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், இது யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரசிடென்ட் இருப்பாரு, அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அப்பர் ஹவுஸ், அடுத்து லோயர் ஹவுஸ் லோக்சபா. இந்த மூணும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ன்றது. ஓகேவா? ஸோ இதில் பிரசிடென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 52. அதே மாதிரி ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 79. ஸோ ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 80, லோக்சபா வந்து ஆர்டிக்கிள் 81. ஓகேவா? ஸோ இதுவும் கேட்கலாம், இதை பார்த்துக்கோங்க. இந்த பார்லிமெண்ட்ன்றது உங்க 3 பேர் சேர்ந்த அமைப்பு தான். ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 52, ஆர்டிகிள் 80, 81 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் விச் ரிவர் தெஹ்ரி டேம் லொக்கேட்டட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ரிவரில் இருக்குன்னா பாகிரதி ரிவரில் தான் இருக்கு. பாகிரதி ரிவர் எங்க அப்படின்னா உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாகிரதி ரிவர் வந்து இருக்கு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெஹ்ரி டேம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா. இந்தியாவில் கட்டப்பட்ட ஹையஸ்ட் டேம் வந்து எந்த ரிவர் மேலே கட்டியிருக்காங்கன்னா தெஹ்ரி டேம்ல தான் கட்டியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் இந்த பாகிரதி ரிவர் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு கொஷின், இன்னொரு முக்கியமான கொஷின் ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த தெஹ்ரி டேம் வந்து அதே மாதிரி எதுக்கு எந்த 2 ரிவருக்கு இடையில இருக்கு? தெஹ்ரி டேம் வந்து இது வந்து எங்க இருக்குன்னா சிச்சுவேட்டட் அட் கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எந்த ரிவர்னா பாகிரதி அண்ட் பிலங்னா ரிவர். ஸோ இந்த 2 ரிவர் சந்திக்கிற பாயிண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த தெஹ்ரி டேம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் ஒரு கொஷின், முக்கியமான கொஷின். ஸோ அதனால தான் இதை சொன்னேன். அதே மாதிரி இந்த பிலங்னா ரிவர் இருக்கு பார்த்தீங்களா, இது எங்க ஒரிஜினேட் ஆகுது? இதுவும் கேட்டிருக்காங்க. ஒரிஜினேட்ஸ் கட்லிங் கிளேசியர். கட்லிங் கிளேசியர்ல தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினேட் ஆகுது. அதே மாதிரி இந்த பிலங்னா ரிவர்ன்றது பாகிரதியோடைய முக்கியமான ஒரு ட்ரைபுட்ரி. ஓகேவா? ஸோ இந்த பிலங்னா இஸ் த இம்பார்ட்டன்ட் ட்ரிபுட்ரி ஆஃப், முக்கியமான கொஸ்டின் இது, எந்த ரிவருடைய ட்ரிபுட்ரினா பாகிரதி. பாகிரதி ரிவருடைய ஒரு முக்கியமான ட்ரிபுட்ரிஸ்.
ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இத்தனை இது கவர் ஆயிடுச்சு, இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னும் 2 டேம் பற்றி நான் சொல்கிறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. காந்தி சாகர் டேம். இந்த காந்தி சாகர் டேம் வந்து எந்த ரிவர்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாம்பல். அதுக்கப்புறம் பன்சாகர் டேம். இந்த பன்சாகர் டேம் வந்து எந்த ரிவர்ல பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோன் ரிவர். ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். Who led the ரவுலட் சத்தியாகிரகா? 1919ல வந்து ரவுலட் சத்தியாகிரகா வந்து நடத்தினதை தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா மகாத்மா காந்தி தான் தலைமை தாங்குறாரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் ஆக்ட வந்து பாஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ரவுலட் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து பாஸ் பண்ணது யாரு அப்படின்னா லார்ட் செம்ஸ்ஃபோர்டு. லார்ட் செம்ஸ்ஃபோர்டு. ஸோ அதே மாதிரி இந்த காந்திஜி வந்து இந்த ரவுலட் ஆக்டை வந்து என்னன்னு சொல்றாருன்னா பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து கேட்பாங்க. ரவுலட் ஆக்டை வந்து பிளாக் ஆக்ட்ன்ட்டு யாரு சொன்னா அப்படின்னா காந்திஜி. ஓகேவா, மகாத்மா காந்தி தான் பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் ஆக்டை வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஓகே. அடுத்து ஸோ இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா இதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே. இந்த பெஸ்ட் இந்த T20 பிளேயர் ஆஃப் த மேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஐசிசி அவார்டு வந்து மென்ஸுக்கு பாலி உம்லிகர் அவார்டு அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, பாலி உம்லிகர் அவார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வாங்கினது யார் அப்படின்னா பும்ரா வாங்கியிருப்பாங்க. இதில் உமன்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அமிலிக்கர் இல்லைன்னா மெலிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்கன்ட்டு போன நான் வீடியோவில் நான் எடுத்திருந்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூசிலாந்தை சார்ந்தவங்க இவங்க. ஓகேவா, அடுத்து ப்ரௌன் மெட்டல். ப்ரௌன் மெட்டல்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா காப்பர். இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா இதோடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா இது 29. அதே மாதிரி இந்த காப்பர் வந்து என்னன்னா இந்த 29 அட்டாமிக் நம்பர்ல உள்ள எலமெண்ட். இது என்ன எலமெண்ட்னா டி பிளாக் எலமெண்ட். இதுல எப்படி கேட்பாங்கன்னா அட்டாமிக் நம்பர் 29ல உள்ள மெட்டல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன டைப் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. டியா, எஃப்ஆ, பிஆ, எஸ்ஆ அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது டி பிளாக் எலமெண்ட். ஓகேவா, அடுத்து who used gold foil experiment to discover the nucleus? நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஸோ ரூதர்ஃபோர்டு. அதே மாதிரி இந்த ரூதர்ஃபோர்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரேஸையும் டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேஸ். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேஸை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ரூதர்ஃபோர்டு. ஸோ இங்கே நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது ரூதர்ஃபோர்டு. அதுக்கப்புறம் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா சாட்விக். எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா தாம்சன். புரோட்டானை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா கோல்ட்ஸ்டீன். ஓகேவா, ஸோ இதில் எதனாலும் கேட்கலாம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாஸ் ப்ரொஜெக்டட் ஜிடிபி growth. ஜிடிபி growth பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025ல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6.5%. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஜிடிபி growth ரேட்டாக இருக்கு. ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் அரௌண்ட் 6.4% to 6.7% அப்படின்ட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஐனி தசாலா சிஸ்டம். இது வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்டம், இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு லேண்ட் ரெவன்யூ அசஸ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது தோடர்மால்.
ஓகேவா. தோடர்மால்ன்றவர் யாருடைய மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா அக்பருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா அக்பர் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இவர் தோடர்மால் வந்து இருக்காரு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த சிஸ்டம் தசாலா சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது எப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 1580 AD அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த தசாலா சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த தசாலா சிஸ்டம் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ இல்ல ரெவன்யூ எப்படி கலெக்ட் பண்ணணும்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ப்ரொடியூசர் அண்ட் prices in last 10 years. கடைசி 10 வருஷத்துல ஆவரேஜ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிரைசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி இதை ரெவன்யூ கலெக்ட் பண்ணும்ட்டு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த தசாலா சிஸ்டம்ன்றது. ஓகேவா. ஸோ இந்த தசாலா சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா லேண்டை வந்து 4 டைப்பா பிரிக்கிறாங்க. இதுவும் கேட்பாங்க. ஸோ அது என்னென்ன டைப் அப்படின்னா பொலாஜ், அதுக்கப்புறம் பரௌட்டி, சச்சார், அடுத்து பஞ்சார். இதுல பொலாஜ் வந்து முக்கியமா கேட்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4 டைப்பா பிரிக்கிறாங்களா. ஸோ இந்த பொலாஜ் தான் பாத்தீங்கன்னா கல்டிவபிள், ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கல்டிவேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உகந்த ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸோ நாட் பீன் கல்டிவேட்டட் and to so restore its yield. ஸோ கல்டிவேட் பண்ண முடியாது, ஆனா வந்து இது மறுபடியும் வந்து இதோட அது அந்த ஈல்டு எல்லாமே விளைவிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அது சச்சார்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து கல்டிவேட் பண்ண முடியாது ஃபார் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3ல இருந்து 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை கல்டிவேட் பண்ண முடியாத ஒரு லேண்டை பார்த்தீங்கன்னா சச்சார்னு சொல்லுவாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 years 4 வருஷத்துக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா அதை கல்டிவேட் பண்ண முடியாத ஒரு லேண்டா இருந்துச்சுன்னா அதை வந்து பஞ்சார்ன்ற கேட்டகரியில பிரிக்கிறாங்க. மொத்தம் இந்த 4 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. இதுல பொலாஜ் வந்து முக்கியமானது. ஓகேவா. ஸோ இந்த தசால சிஸ்டம்ல லேண்டை வந்து எத்தனை டைப் ஆஃப் பிரிக்கிறாங்கன்னு கூட கேட்பாங்க. 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா இதுல தோடர்மால் தான் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரா வந்து இருக்காரு. யார் பீரியட்லன்னா அக்பர் பீரியட்ல. ஓகேவா. அடுத்து so in which article of the constitution is reservation seat of SC/ST in the Lok Sabha? so Lok Sabhaல பாத்தீங்கன்னா இந்த SC/ST கான ரிசர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து எந்த ஆர்டிகிள்ல வந்து சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிகிள் 330. ஓகேவா. சோ இந்த ஆர்டிகிள் 330 எந்த பார்ட்டிகிள வரும்னா பார்ட் 16. ஓகேவா. சோ அதே மாதிரி இதுல இந்த ரிசர்வேஷன் சிட்டி இதை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னா இதுல முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, 51வது அமெண்ட்மெண்ட். இது எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 1984ல வந்து கொண்டு வந்தாங்க. சோ இது என்ன சொல்லுதுன்னா டு ப்ரொவைட் ஃபார் த ரிசர்வேஷன் to provide for reservation seats in Lok Sabha யாருக்கு அப்படின்னா for ST in Nagaland. இந்த அமெண்ட்மெண்ட் முக்கியமானது. நாகாலாந்து
மேகாலயா, அதுக்கப்புறம் மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இங்கே உள்ள எஸ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ட்டு அந்த அமெண்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா 51வது அமெண்ட்மெண்ட். இது லோக்சபாவில் மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு legislative assemblies நாகாலாந்து அண்ட் மேகாலயா. லோக்சபால பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேச. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஸோ நாகாலாந்து அண்ட் மேகாலயா இது எந்த ஆர்டிக்கிளை அமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 330 அண்ட் 332. ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா? இந்த 51st அமெண்ட்மெண்ட் வந்து எந்த ஆர்டிக்கிளை வந்து அமெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிகிள் 330யும் 332வையும் அமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த 330 தான் யாருக்கான ரிசர்வேஷன் சீட்டுனா லோக்சபால எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் சீட்டு. அதுல இங்க 51 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்க எஸ்டி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கான இந்த இடஒதுக்கீடு வந்து நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசல பாத்தீங்கன்னா லோக்சபா சீட்ல வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல பாத்தீங்கன்னா நாகாலாந்து, மேகாலயால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 2 ஆர்டிகிள் அமெண்ட் பண்ணி இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ 1984ல முக்கியமானது. அடுத்து which term was used for the war of cows? war of cows வந்து வேதிக் பீரியட்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. சம்கிரமா. சம்கிரமா அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு டினோட் வார், அதாவது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ட்ரைபல் வார். ஸோ வார் பிட்வீன் த ட்ரைபல் குரூப்ஸ், இந்த ட்ரைபல் குரூப்ஸுக்கு இடையில உள்ள வாரை வந்து டினோட் பண்றதான் பார்த்தீங்கன்னா இந்த சம்கிரமான்னு சொல்றது. இதை வந்து இந்த வேதிக் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த சம்கிரமான்ற இந்த டேர்ம் வந்து எதுக்கானது அப்படின்னா ட்ரைபல் குரூப்ஸுக்கான வாரை டினோட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்கிரமான்றது. ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோரமண்டல் கோஸ்ட் சவுத் ஈஸ்டர்ன். அதே இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில கோஸ்ட்லாம் நான் இங்க எழுதுறேன், அதுவும் கேட்பாங்க. கொங்கன் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட் வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது ஸ்ட்ரெச்டு ஃப்ரம் கோவால இருந்து டையூ. ஓகேவா? ஸோ கோவா டு டையூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கன் கோஸ்ட் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கொங்கன் கோஸ்ட் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க, மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் கோயன் கோஸ்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க கோவான்னு பார்த்தோனையும் ஆப்ஷன்ல கோவா இருந்துச்சுன்னா அதை போட்டுருவோம். கோயன் கோஸ்ட் கர்நாடகா. அதுக்கப்புறம் கத்தியவார், இது முக்கியமான ஒரு கோஸ்ட். கத்தியவார் கோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கன்னா குஜராத். இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who was the prime minister of England at the time of Indian independence? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாங்கன்னா கிளமண்ட் அட்லி இருந்திருக்காரு. ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ் எப்ப 1947ல. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இங்கிலாந்துல யார் இருந்தாங்கன்னா அட்லி இருந்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி மவுண்ட் பேட்டன்
இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா யார் இருந்தா, கவர்னர் ஜெனரல் ஆர் வைஸ்ராய் யார் இருந்தான்னு கேட்பாங்க. ஓகேவா, மவுண்ட் பேட்டன் இவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டின் இப்ப இதே மாதிரியே என்ன கேட்பாங்கன்னா, who was the prime minister of England at the time of quit India movement? so இந்த quit India movement அப்ப prime minister of England யார் இருந்தா அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் தான் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் அப்ப இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. ஓகேவா, சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதனாலதான் இதை சொன்னேன். ஓகேவா, அதே மாதிரி 1947ல கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், which of the following desert is located in southern hemisphere? southern hemisphereல இருக்கக்கூடிய டெசர்ட் பாத்தீங்கன்னா கலாஹரி. ஓகேவா, அதே மாதிரி ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டெசர்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமா சஹாரா பாலைவனம். இது பார்த்தீங்கன்னா எங்க இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிரிக்கான்றது தெரியும். ஓகேவா, இதுல எப்படி கொடுப்பானா ஆப்பிரிக்கால எந்த பார்ட்ல வந்து இருக்குன்னு கேட்பான். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இல்லைன்னா நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவான். இது எங்கன்னா நார்த் ஆப்பிரிக்கா, சஹாரா நார்தர்ன் பார்ட்ல இருக்கு. ஓகேவா, இதுதான் மெயினா கேட்பாங்க. ஓகேவா, இப்பெல்லாம் இப்படி கொஸ்டின் இப்படிதான் கேட்கறாங்க. ஆப்பிரிக்கால எந்த பார்ட்ல இருக்குன்னா நார்தர்ன் பார்ட்ல இருக்கு. அதே மாதிரி தார், ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் டெசர்ட் தார் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸோ எந்த பார்ட்ல இருக்கு, எந்த சைடு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நார்த் வெஸ்டர்ன். ஸோ நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். இங்கதான் பாத்தீங்கன்னா இதுல தார் இருக்கு. நார்த் வெஸ்டர்ன் பார்ட், சஹாராவை பொறுத்த வரைக்கும் நார்தர்ன் பார்ட். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங். இது யாருன்னா இது நித்தி ஆயோக் வந்து தான் இந்த பாத்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து இத ஒவ்வொரு வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து 10வது கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து யாரு வந்து தலைமை தாங்கி நடத்தினா அப்படின்னு கேட்குறாங்க. நரேந்திர மோடி வந்து இதை வந்து கவர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எங்க நடக்குது, இந்த 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா இதுவும் கேட்பாங்க, பாரத் மண்டபம். பாரத் மண்டபம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில. ஸோ நியூ டெல்லியில உள்ள பாரத் மண்டபம்ல தான் பார்த்தீங்கன்னா இதோடைய கவுன்சில் மீட்டிங் நடக்குது. இதோடைய தீம் என்ன அப்படின்னா விக்சிட் ராஜ்யா ஃபார் விக்சிட் பாரத். at 2047. இதுதான் பாத்தீங்கன்னா இதோடைய தீம், விக்சிட் ராஜ்யா ஃபார் விக்சிட் பாரத். ஓகேவா, இது பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட்டப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா MOU சைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எந்த ஸ்டேட் வந்து இதை வந்து MOU சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், கர்நாடகா. ஓகேவா, அதுக்கடுத்து which of the following is dimensionless? ஓகேவா, ஸோ dimensionless quantity இது refractive index. இதுக்கு தான் பாத்தீங்கன்னா யூனிட்டே இருக்காது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தோ ப்ரெஷரோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிட் இருக்காது. அதான் டைமண்ட்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது ஆர்டிகிள் 371A. இதில் எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம். ஏன்னா இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா
நாகாலாந்தை வந்து ஸ்டேட்டா வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க, ஆர்டிகல் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. இதை எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இது. இந்த 371 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுல மகாராஷ்டிரா குஜராத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு சலுகை வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகேவா? அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்போ வந்து இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல உள்ள இதுபடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுல தான் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மெயினா வந்து ஆர்டிகல் 370. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த 371க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஷ்டிராவுக்கு குஜராத் இந்த 2 ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேட்கறது பார்த்தீங்கன்னா அது போக ஸோ ரிமைனிங் ஒரு 10 ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டு எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து ஃபுல்லாகவே நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதோடைய அமெண்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்துலேயே நான் டைப் பண்ணியும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, எப்படினாலும் கேட்கலாம். இதில் மெயினாக கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிக்கிம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிக்கிம் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லை ஸ்டேட்டா வந்து மாற்றினாங்க அப்படின்ட்டு 36வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டேட்டா வந்து இந்த கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதில் 371A இருந்து J வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சோ இல்லை எப்படியோ மக்கப் பண்ணியோ எதுனாலும் சரி எப்படியோ படிச்சிருங்க. இதில் எதுனாலும் கேட்கலாம். அஸ்ஸாமை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து ஸ்டேட்டா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். 22வது அமெண்ட்மெண்ட் படி. நாகாலாந்து இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாகாலாந்து கேட்டிருந்தாங்களா, இது வந்து எத்தனாவதுன்னா 13வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டேட்டா வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ நாகாலாந்து வந்து 13, அஸ்ஸாம் வந்து 22, மணிப்பூர் வந்து 27, சிக்கிம் மெயினாக கேட்பாங்க 36. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது அமெண்ட்மெண்ட் ஆர்டிகிள் ரெண்டையுமே நீங்க நோட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படினாலும் கேட்கலாம் கொஸ்டின். ஓகேவா? அதுக்கடுத்து திவானி ஆர்ஸ், இது தெரிஞ்சதுதான். ஸோ இது என்னன்னா இது வந்து ஒரு டிஃபென்ஸ். இது எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்னா திவானி ஆர்ஸ். ஸோ இந்த டெல்லி சுல்தானேட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த திவானி ஆர்ஸ், திவானி கோஹி இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல எதுனாலும் கேட்கலாம். ஏதாவது கொடுத்துட்டு இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்து மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி 2025ல பார்த்தீங்கன்னா எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 26 Februaryல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இது யூஸ்வலா எந்த மாசம் வரும் அப்படின்னா February and Marchல தான் பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து அக்கார்டிங் டு ஹிந்து கேலண்டர். ஸோ லூனார் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா இதுவும் எந்த மாசம் அப்படின்னு கேட்பாங்க. ஃபால்குனா மந்த் அந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து வரும் யூஸ்வலாக. ஓகேவா? மெயினாக வந்து பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோகுல் மிஷன். ஸோ இந்த மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இதை நேஷ்னல் கோகுல் மிஷன் கேட்பாங்க, இல்லைன்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் கேட்பாங்க. இது வந்து டிசம்பர் 2014 அப்போதான் பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு டைரிங். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இது எதுக்காக அப்படின்னா ஸோ டெவலப்மெண்ட் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் இண்டிஜினஸ் கேட்டில், அதே மாதிரி bovine breeds. இது கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா
இதுவுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஷ்டிரிய கோகுல் மிஷனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா டெவலப்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் இண்டிஜினஸ் கேட்டில் அண்ட் பொவைன் பிரீட்ஸ். ஸோ இதை வந்து பாதுகாக்கிறது மற்றும் இதை வந்து வளர்க்கிறதா பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. ஓகேவா. இதை வந்து டிசம்பர் 2014 வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஓகேவா. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். ஓகேவா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இன்னைக்கு நடத்தின கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னைக்கு நடத்தினதுல நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நிறையா சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முக்கியமான ஒரு கொஷினோடையும் அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.